தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் மறுபடியும் இந்த நாளிலும் அவருடைய சன்னிதானத்தில் கூடி வர கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் தந்த கிருபைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இந்த உலகத்தில் ஒரு இன்பம் உண்டு என்றால் துதித்திலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தரை துதிப்பதே நமக்கு இன்பம், நமக்கு ஏற்று. ஆனபடினால அதற்காக இப்படி ஒரு நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வார்த்தையை முக்கியப்படுத்தி இருக்கிறார். வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்க்க சாதாரண பார்க்க மாட்டாரு. வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்க்கின்றார். இத்தனை லட்சம் மக்கள் மத்தியிலே வாழுகின்ற தேவ பிள்ளைகளை அவர் வார்த்தையின்படி, அவருடைய வார்த்தையின்படி யார் ஜீவிக்கிறார்களோ அவர்களை அங்கே உத்து பார்க்கிறார், நோக்கி பார்க்கின்றார். எதுக்கு? அவர்களை ஆசீர்வதிக்க. இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை நான் சொல்லவில்லை. ஆசீர்வாதம் என்பது மறுமைக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதிலே ஏமாந்து போயிடக்கூடாது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆலயத்தில் இருந்தால் நம்முடைய இருதயம் தூரமாய் போய்விடவும் கூடாது. கவனம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் கால வேளையில் நான் ஆராதனைக்கு வருகிறதற்கு முன்னால எப்பவும் ஜெபம் பண்ணுகிறோம். அதற்காக ஒரு ஜெபம் பண்ணினேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய ஊழிய காலத்தில் எனக்கு மாறி 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 பல காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். இவைகளில் எனக்கு சிறு கலக்கங்கள் உண்டாகும். சிறிது நேரம் கொஞ்சம் அதில் கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அது மறைந்தே போய்விடும். இல்லையா? அப்படி போல இன்று நான் ஆராதனைக்கு புறப்படும் போது அப்படி நான் புறப்பட்டேன். புறப்படும் போது ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். இடைப்படும் போது அவர் என்னுடைய கரத்தில் அடித்து தம்முடைய வார்த்தை சொன்னார். அதாவது நான் இப்படி செய்வேன், இப்படி செய்ய போகிறேன் என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை. அப்படினால நான் சொன்னபடியானே நடக்கும் என்று சொல்லி அவர் தம்முடைய கையை என்னுடைய கையில் வைத்து ஆசீர்வதித்தார். அவர் கையை எடுத்த உடனே என்னுடைய கையை நான் பார்க்கிறேன், 3 முத்துக்கள் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. அவருடைய வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை, அந்த வார்த்தை எவ்வளவு விலையேறப்பட்டது என்கிறத நான் உணர்ந்தேன். தேவனுக்கு மகிமை. அப்பொழுது கர்த்தர் தொடர்ந்து என்னோடு கூட பேசினார். நின்று கொண்டுதான் நான் ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த முத்தினுடைய மதிப்பு எவ்வளவு பெரியது, என்னுடைய வார்த்தை அதை விட விலையேறப்பட்டது என்று சொன்னார். சொன்ன மாத்திரமில்லை, இந்த முத்தை உடையவர்களுக்குரிய விலை என்ன என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறார்கள் அல்லவா, கர்த்தருடைய வார்த்தை செய்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய மதிப்பு என்ன? முத்துக்கு விலை அதனுடைய இது அந்த முத்தை வைத்திருக்கிறவர்களுக்கு தானே. யார் அந்த முத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தானே அந்த மதிப்பு விலை என்று அதை தொடர்ந்து என்னோடு பேசினார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அது அப்ப இந்த நேரத்தில் ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வந்தது. தூத்துக்குடியில் நம்முடைய கன்வென்ஷன் ஒன்று நடந்தது. அது ஆரம்ப காலத்தில் அப்பவும் பெரிய கூட்டம் வருவாங்க. நம்ம மக்கள் எல்லா இடத்துலேருந்து வந்துடுவாங்க. அப்போ அவ்வளோ பேருக்கும் தங்குமிடம், வசதி, சாப்பாடு பாடு எல்லாம் செய்யணும். அப்போ பாஸ்டர் வந்து ஒரு நாள் ராத்திரி, ஆண்டவர் இந்த ஊழியர் மாநாடு நடத்தி முடிப்பதற்குரிய அதாவது வாய்ப்பு கையில் இல்லையே என்று சொல்லி அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு பெரிய வைரக்கல்லை வைத்து, இது உனக்கு போதுமா, இன்னும் வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார். கேட்கும்போது இவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இது வேண்டாம், நீர் தான் எனக்கு வேண்டும். உண்மை உடையவர்களுக்கு இருக்கிற மதிப்பும் அந்த தேவனுக்கு இருக்கிற விலையும் அது கொஞ்சம் அல்ல. அப்படினால அவரை ஆட்சியத்தை கட்டிக்கிட்டு, ஆண்டவரே நீர் போதும், நீர் இந்த வைபவத்தை நடத்த முடிக்க வரைக்கும் நீர் இருந்தால் போதும் என்று சொல்ல கர்த்தர் அற்புதமாக மிச்சம் மீதியாக அவைகளை செய்து அந்த ஊழியத்தை நடத்தினார். இந்த ஊழியத்தை நடத்துகிறார். மனிதனுடைய கை சுருங்கி போனாலும் கர்த்தருடைய கை சுருங்கி போகாது. என்னுடைய கை குறுகிட்டோ
அதுதான் அந்த காலில் என்னுடைய இடைப்பட்ட காரியங்கள். கர்த்தருடைய காரியம் மங்களகரமாக நடக்கும், செழிப்பாக நடக்கும், ஆசீர்வாதமாக நடக்கும். அதற்கு காரணமாக இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் இந்த பலிபீடத்தில் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய எழுந்தருளி இருக்கின்றார். ஆனபடி நாம் கவனமாக கர்த்தருடைய வார்த்தையை மதிப்போம். காலையில் நான் கண்ட காரியம், என்னோடு பேசுகிறவர் என்ற கையில் முத்தை வைத்து விட்டு போய்விட்டார். வெளியேறப்பட்ட செல்வம் இந்த பிரகாரம் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் இதுவரைக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை மாற்ற எத்தனையோ சக்திகள் எழும்பினது. இப்ப எழும்பும் தேவனுக்கு மகிமை. ஆனால் அவருடைய வார்த்தை சொல் தவறாதவர். அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க? தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், மனிதனுக்கு கீழ்ப்படுகிறதோ செவி கொடுக்கிறது நியாயமா இருக்குமா? கடைசி வரைக்கும் தேவன் அவர்களோடு இருந்தார். அதைத்தான் வாசிக்க போகிறோம். நாம் அடிக்கடி வாசிக்கிற வசனம் தெரிந்த சத்தியமாக இது இருந்தாலும் இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை அது அப்படியே இருக்காது, எப்பொழுதும் வெளிப்படுகிறது போல இருக்காது. இது புதிய முறையில் வெளிப்படும். ஆனபடியினால் கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க. தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கட்டளையிடும் போது இப்படி அவர் சொன்னார், நீங்கள் உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க. அதான் ரொம்ப கஷ்டம். அதாவது கை கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு ஆபத்து, அவர்களுக்கு வருகிற ஊற்று கண்கள் அடைபட்டு போய்விடும், அவர்களுக்கு வெறும் கையாய் மாறிவிடும் என்பதை நாம் அறிந்திருக்கிறபடியினால் ஆண்டவர் சொன்னார், கை கொள்ள வையுங்கள், கை கொள்ளாதவர்களை கை கொள்ள வையுங்கள். கை கொண்டு போதிக்கிற மனிதன் தான், அவனோடு கூட தான் நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். வாசங்க மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளை யாவை அவர்கள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். நம்முடைய அறிவு இதுதான். இந்த வசனத்தை தான் நாம் அடிக்கடி சொல்லுகின்றோம். ஆண்டவர் ஒரு மனிதனோடு இருக்க வேண்டும். ஒரு மனிதனோடு ஆண்டவர் இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லை. ஒரு மனிதனோடு தேவன் இருப்பாரானால் எவைகளை குறித்தும் அவன் அசர மாட்டான், கலங்க மாட்டான், திடமாக இருப்பான். தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் சொன்னார், நான் போகிறேன், அதாவது தேவன் உங்களோடு கூட, நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் பரலோகத்துக்கு போனால் உங்களோடு இருப்பேன், தேற்றவளனை அனுப்புவேன், பரிசுத்த ஆவியை அனுப்புவேன், உங்களோடு கூட நான் இருப்பேன். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் உங்களுக்கு சொன்னவைகளை, கட்டளையிட்டவைகளை அவர்கள் கை கொள்ளும்படி. பெரிய சொன்னால் என்று பார்க்காதீங்க, அவர் பெரிய வசதி உள்ளவர் என்று எண்ணாதீங்க, வேறு சிந்தனை உங்களிலே வந்துவிட வேண்டாம். நீங்கள் போதியுங்கள், அவர்கள் கை கொள்ளும்படி சொல்லுங்கள். தேவனுக்கு மகிமை. கை கொள்ளும்படி நீங்கள் உபதேசித்தால் நான் உங்களோடு கூட இருப்பேன். எது வரைக்கும்? உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன். வேற யாராவது சொல்ல முடியுமா? சொன்னார்களா? இருப்பார்களா? இதுவரைக்கும் யார் அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. மக்களே, நான் கடைசி வரைக்கும் அவனோடு கூட இருப்பேன், உங்களோடு கூட இருப்பேன் சொன்னவர் இயேசு ஒருவர். அவர் தான் சொல்லியிருக்கிறார், உலகத்தின் முடிவு வரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். மற்றவர்கள், அதாவது வாக்கு கொடுத்தவர்கள் எல்லாம் எங்கேயோ போய்விடுவார்கள், உலகத்தை விட்டே போய்விடுவார்கள், அவர்கள் கூட இருக்க மாட்டார்கள். கூட இருப்பது இயேசு ஒருவரே. அவர் இருந்தால் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும் எனக்கு என்று பக்தர்கள் பாடுகின்றார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு கூட தினமும் எப்பவும் இருக்கணும்.
தூங்கும் போது இருக்கணும், விழித்தும் போது இருக்கணும், பிரயாணத்தில் இருக்கணும். நம்மளுடைய எல்லா காரியங்களும் குடும்ப வாழ்க்கையிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கணுமானால் அவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிற உபதேசங்களை நாம் பிறருக்கு கை கொள்ளும்படி உபதேசிக்கிறது மாத்திரம் நாமும் கை கொள்ளணும். அல்லேலூயா. கை கொண்டு போதிக்கிறவன் பாக்கியவான் என்று திருவசனம் சொல்கின்றது. அதற்காக சொல்றோம். அப்போஸ்தலர்கள் தான் கடைசி வரைக்கும் இருந்தார்களா? இருக்கிறார்களா அந்த அப்போஸ்தலர்கள்? இல்லை. அவர்களிடத்தில் தான் ஆண்டவர் சொன்னார், உங்களோடு கூட நான் இருப்பேன் அப்படின்னால் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு சேர்த்து தான் அந்த வசனம் சொல்லியிருக்கிறது. அன்று இருந்த அப்போஸ்தலர்கள், அன்று இருந்த திருச்சபைக்கு கொடுத்த வாக்கு இன்று நமக்கும். கடைசி வரைக்கும் சபை இருக்கும், கடைசி வரைக்கும் அப்போஸ்தலர்கள், தேவ ஊழியர்கள், மக்கள் இருப்பார்கள், அவங்களோட நான் இருப்பேன் என்று இந்த வாக்கியம் நமக்கு சொந்தம். அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் இப்போ இல்லை. அவர்களுக்கு அது சொல்லி இருந்தாலும் அவர்கள் இன்றைக்கு இல்லை. அப்பென்றால் என்ன? இன்று கடைசி காலத்தில் கடைசி வரைக்கும் நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் அல்லவா? நமக்கும் இந்த வாக்கியம் நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொண்ட சத்தியத்தை மறைக்கவே கூடாது. அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவர்களை கை கொள்ள வைக்கணும். இல்லாவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமாம் என்று நாம் சொல்ல வேண்டும் என்று இறைவசனம் சொல்கின்றபடினால ஆண்டவரை நான் துதிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இயேசு சுவாமி நமக்கு வழிகாட்டி. அவர் இந்த உலகத்துக்கு அவர் வந்து நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து வைத்தது மாத்திரமல்ல, இந்த ரட்சிப்பின் வழியை நமக்கு, பரலோக வழியை அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். எனக்கு ஒரு பிதா உண்டு, அந்த பிதா சொல்படியே நான் செய்வேன். ஆனபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லை. அவர் பைபிளில் என்ன சொல்லி இருக்கிறாரோ அப்படிதான் நடப்பேன். அதுதான் அவர்களோடு தான் கர்த்தர் இருப்பார். அன்று அப்போஸ்தலருக்கு சொன்னார், நீங்கள் அதாவது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எழுதி தந்திருக்கிற போதனை நீங்கள் கேட்ட சத்தியங்கள் இவர்களை கை கொள்ளணும், பிறரை கை கொள்ள வைக்கணும் என்று இறைவசனம் சொல்லுகிறதற்காக தேவனுக்கு மகிமை. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் பிதா, அவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், அவருக்கு பிரியமானதை மட்டும் நான் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. அவருக்கு விருப்பமானது, அவருக்கு சுத்தமானது அவர் சொல்லி இருக்கிறது நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே ஒரு கால் என்னை விட்டு விலகவில்லை, என்னோடு கூட இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊரிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நாம் ஒருவர்களாக மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் இருந்தால் போதும். உங்களுடைய கர்த்தர் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது அவருக்கு சுத்தமானது, அவருக்கு விருப்பமானது, அவர் கட்டளையிட்ட காரியத்தை கை கொள்ள வேண்டும் என்று இறைவசனம் சொல்கின்றபடினால ஆண்டவரை சுதிக்கிறேன். வேதத்தில் அருமையாக சுவாமி சொன்னது எழுதி தந்திருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்க, கொடுத்து நான் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, பண்ணி அவர்களை கை கொள்ள வைங்க, அப்போ நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டமே எழும்பி இருக்கிறது. ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, மற்ற இடத்துல இயேசு நாமத்தில் தானே ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நிருபங்களெல்லாம் படிக்கும்போது இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்று அப்படி ஒரு கூட்டம் இன்றைக்கு எழும்பி இருக்கிறது. அவருடைய தேவன் இருக்க மாட்டார் என்பது நிச்சயம். நாம் பைபிளை தான் நம்புகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் அவர் கட்டளையிட்ட, அவர் வாய் திறந்து சொன்ன வார்த்தைகளை யார் கை கொண்டு கேட்கிறவர்களை கை கொள்ள வைக்கிறார்களோ அவரோடு கர்த்தர் இருப்பார். எந்த சூழலையோ கை கொள்ள வைக்கணும். அல்லேலூயா. அதுபடினால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அதுபடியினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது கர்த்தருடைய வார்த்தையை மதித்து நடக்க வேண்டும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சில ஞானிகள் எழும்புறாங்க. சில திடீர்னு காலா மாதிரி பிடிக்குது, இருந்தாலும் வெயில் அடித்தா போயிடும்.
இப்படித்தான் இன்றைக்கு இருக்குது அருமையானவர்களே. அது இந்த அப்படி சொல்லி அப்பா அப்படி சொல்லியிருந்து பாவரிக்கை எப்படி செய்ய பழைய ஏற்பாட்டில் அப்படி இப்படி புதிய ஏற்பாட்டில் ஒன்றும் கிடையாது. 2 அட்டை தான் இருக்கு, பைபிளை விட்டாச்சு. அப்படி சிலரை போட்டு அதை கறக்கிறது எனக்கு தெரிகிறது. தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தைக்கு நடங்காதவனை நோக்கி பார்க்க மாட்டார், வார்த்தைக்கு நடங்குகிறவனையே கர்த்தர் நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பிதாவுக்கு பிரியமானதை அவருக்கு சுத்தமானதை செய்கிறபடினால் என்னோடு கூட இருக்கிறார். இருக்கிறாரா இல்லையா என்பது சந்தர்ப்பம் வரும்போது தெரியும் என்பதை நான் இன்று ஆணித்தரமாய் சொல்லிக் கொள்கின்றேன். அது எல்லாரும் விரும்புறதெல்லாம் நடக்கிறது என்று எண்ணி கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார் என்று நினைக்கலாம். சிம்சோன் அப்படித்தான் நினைத்தான். தேவனுக்கு மகிமை. சிம்சோன் பொருத்தனையின்படி பிறந்தவன். அவனுக்கு அவனுடைய தாயாருக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார் தேவன். அவனுடைய வயிற்றிலே ஒருவன் பிறப்பான், அவன் பயங்கரமான வல்லமையுள்ளவனாக இருப்பான். ஆனபடினால அவன் உற்பத்தியாகி பிறக்க வரைக்கும் நீ தீட்டானது ஒன்றும் புசிக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, அவன் பிறந்த பிறகு அவனுடைய தலையிலே சவரகன் கத்திப்படக்கூடாது, நசரேயனாக இருக்கணும் என்று சொல்லியிருந்தார். அப்படியே வளர்க்கப்பட்டார். மகாவீரிய வீரனாக இருந்தார். சிம்சோன் என்றால் தேசமே அதிரும். அவ்வளவு எதிர்த்தால் அந்த சிம்சோனை மேற்கொள்ள முடியாது. அந்த கர்த்தருடைய வல்லமை. அவர் அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னை காத்து இருக்கிறது வரைக்கும் அந்த வல்லமை அவரோடு கூட இருந்தது. இடையிடையே தவறும் செய்தார், ஆனாலும் இருந்தது. அப்படி நாம் நினைக்கிறோம், நாம் தவறு செய்தாலும் அவர் சுத்தா என்று அந்நிய பாஷை பேசுறாரு அப்படின்னு. தேவனுக்கு மகிமை. கட்டளை மீற 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 நான் கைவிட்டு விடுவார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் அருமையானவர்களே, மனிதனை அல்ல அசட்டை பண்ணுவது தேவனை என்பதை மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சிம்சோன் அப்படியே செய்தார். அவர் தகாத இடத்திலே உறவு கொண்டார், தகாத இடத்திலே போயிருந்தார். ஆனபடினால அந்த தகாத பெண்ணனுடைய வார்த்தையினால் அவன் ரகசியத்தை சொல்லிவிட்டான். நசரேன், நான் என்னுடைய தலையில் சவரகன் கத்திப்படவில்லை, இந்த முடியை எடுத்து விட்டால் என்னுடைய வல்லமை போய்விடும். ஆனால் அவன் அப்படி உணர்ந்து சொன்னானா தெரியாது. அப்படியே ஆச்சு, அப்படியே செய்தான். பெலிஸ்தர்கள் வருகிறார்கள் என்று முழக்கம் எழுப்பினார். இவர் முன்பு போல உதறி போட்டுவிட்டு எழுந்திருப்பேன் அப்படி பல தடவை எழுப்பினார். என்னத்தெல்லாம் போட்டு கட்டினாங்க, என்னெல்லாம பண்ணாங்க, எல்லாம் நெருப்பு போட்ட கயிறுகள் போல நார் போல இத்து போச்சு. ஆனால் இந்த தடவை என்னாயிற்று? கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையை மீறினான். இவர் முன்பு போல ஆரம்பத்தில் இருந்தது போல ஆகும் என்று எண்ணி உதறி போட்டு எழுந்திருப்பேன். உதறினார், ஒன்றுமில்லை. அதை பற்றி இப்போ பேசலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை மிக முக்கியமானது. அல்லேலூயா. நாம் காணுகின்ற அத்தனையும் அவருடைய வார்த்தையினால் உண்டானவைகள். மனிதன் தான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்கிறானே ஒழிய சகல சிருஷ்டிகள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. உண்டாக்கிறது 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 என்றார். எல்லாம் உண்டாகி இன்றைக்கும் மனிதனுக்கு உபயோகமாக இருக்கிறது. மனிதன் மட்டும்தான் அதிலே மீறுதல் செய்தான், இயற்கைகள் ஒன்றும் மீறுதல் செய்யவில்லை. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் வார்த்தையை அவர் முக்கியப்படுத்தி இருக்கின்றார். ஆனபடினால் கர்த்தர் சொன்னார், நான் கட்டளையிட்டு சொல்லியிருக்கிறேன், கட்டளையிட்டு எழுதி தந்திருக்கிற வார்த்தையை கை கொண்டு யார் அதை கை கொள்ளும்படி பிறருக்கு சொல்லுகின்றார்களோ, கடமைக்காக அறிவிக்கிற சுவிசேஷம் அல்ல, ஏதோ சொல்லுவோம் என்று சொல்வதல்ல, அவளை கை கொள்ள வைக்கணும். கை கொள்ளனா ஆபத்து. நான் அந்த லாஸ்டை பார்த்துட்டு வந்த மனுஷன். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை நான் அறிந்தவன். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் இன்று கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது? நான் கட்டளையிட்ட யாவற்றையும், நீங்கள் அறிந்த காரியத்தை யாவற்றையும் பிறர் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அப்படி உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன். நான் பிதாவுக்கு பிரியமானதை அவருடைய கட்டளையை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று அவர் சொல்லுகிறார். நம்மளை தனியே இருக்க விட மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டுடைய வார்த்தையை மட்டும் நம்புவோம். அல்லேலூயா. நம்முடைய கையில் வேதாகமும் குறைந்த வரைக்கும் நம்முடைய கையில் ஒரு புஸ்தகம் போல இருந்தாலும்
அதற்குள் அடங்கி இருக்கிறது அத்தனை முத்துக்கள். அல்லேலூயா. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அருமையான ஜீவ விதைகள். அதை போட்டால் முளைத்தின உடனே முளைச்சது பலன் செய்யும். அப்படினால் தேவன் சொல்கின்றார், நாம் ஒருவருக்கும் எந்த மனிதனுக்கும் பயப்படாமல் தேவன் கட்டளையிட்ட காரியத்தை அவர்களை கைக்கொள்ள வைக்கும்படியாக நாம் பிரயாசப்படணும் என்று இறைவசனம் சொல்லுகிறபடினால் தேவனை நான் சோதரிக்கிறேன். இந்த உலகம், நான் வாழுகின்ற உலகம் எப்படி தேசமா? மரண இருளின் பள்ளத்தாக்கு தேசம். என்ன பயம் வரத்தானே செய்யும். எவ்வளவு பெரிய வீரனுக்கும் ஒரு அச்சம் தானே. எங்க குண்டு குழி கிடக்கும், எங்க என்ன கிடக்கும், விஷப்பூச்சி கிடக்கும், முள்ளு கிடக்கும், வரும் இல்லவா? ஆனப்படினால அப்படி நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எதற்கு? வாசிப்போம். சங்கீதம் 23 சங்கீதம் 4வது வாக்கியத்தை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நான் இந்த உலகத்தில் வாழுகின்ற வரைக்கும் மரண இருளின் பள்ளத்தாக்கு அதில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பொல்லாப்புக்கு பயப்படேன். இதுல பொல்லாப்பு வரும், இந்த மரண இருளுக்குள்ளே பொல்லாப்பு இருக்கும், ஆனாலும் நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். போதும், அவருடைய கையிலே கோலும் அடியும் இருக்குது. தேவரீர் என்னோடு இருக்கிறீர். வாழ்க்கையில மாற்றி மாற்றி வரும். இந்த ஊழியம் ஆரம்பித்த புதுசில் நாகர்கோவில் ஆரம்பித்த போது ஒரு பெரிய கம்பெனி ஓனர் வருவார். கேள்விப்பட்டு வந்தார். அவருக்கு நிறைய ரொட்டேஷன் பணம், அதாவது லட்சக்கணக்காக புரண்டுகிட்டே இருக்கணும், அப்போ தான் அந்த வண்டி இறக்க முடியும். அப்படி அதன் மிச்சம் வந்தார். அதற்காக வந்தார். லட்சப்பேதிகள் தேடினார்னு சொல்ல முடியாது. அவருக்கு நான் அதை சொன்னோம் அவருக்கு. அப்படி வந்தார். வந்து, பாஸ்டர் இப்போ நாளை கழித்து இவ்வளோ பணம் கட்டணும், கெட்டலாம் என்னுடைய கம்பெனியை இழுத்து மூட வேண்டியது, அவர் வழியே கிடையாது, பணம் வண்டி அனுப்ப மாட்டான் என்று அவர் சொன்னார். ஜெபம் பண்ணும். அப்படி அவர்கள் இருந்தால் கூட அவர்கள் தேவ சமூகத்தை தேடி வருகிறபடினால் அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை கேட்கிறார். இல்லையா? அப்படியே 2 நாள் கழித்து வருவார். பாஸ்டர், உங்களிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு போனால் எனக்கு வேண்டிய பணம் வந்துட்டு வண்டியெல்லாம் இறக்கிட்டான், இப்போ கடை ஃபுல்லாக வண்டி இருக்கு. இப்படி அவர் சொல்லுவார். தேன் இருக்கு இனிக்குன்னு சொல்றதை விட அவருடைய விரலை தொட்டு நாக்கில் வச்சு பாருங்க என்று சொன்னது போல கர்த்தரை ருசித்து பார்க்கிற அது ஒரு அனுபவம் தான். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகளை மரண இருள் குடும்பம் நடத்துகிறவர்களுக்கு தெரியும், பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு தெரியும், கம்பெனி நடத்துகிறவர்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய இது மாறி மாறி வருது என்று. அது மரண இருள் போல் இருக்கும். இருந்து எப்படி தப்புவது, எப்படி முன்னேறுவது, இதை எப்படி தீர்ப்பது என்ற ஒரு அச்சம் நமக்கு வரும். அப்படி வந்தாலும் நான் பயப்படேன். நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நீர் இருக்கிறபடியால் நீர் பார்த்து கொள்வீர். இந்த நெருக்கமா, இந்த பாடுகளா, இந்த வியாதியா, துன்பமா, இல்ல பல விதமான சூழ்நிலைகளா, இவைகளா இருந்தாலும் சரி, நான் பயப்படாமல் இருக்க ஒரே ஒரு வழி, இயேசு நம்மோடு இருக்கணும். அவர் இருந்துவிட்டால் போதும். பரிசுத்தாய் பெற்றவர்கள் கண்ணை மூடி நீங்கள் வேண்டிக் கொண்டால், நம்மள குறைபாடு இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகும், அதில் தேவ சுத்தம் வெளிப்படும். அவர்களே சொல்வார், நான் இப்படி செய்வேன் என்று சொல்லுவார், இப்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுவார், பயப்படாதே என்று சொல்லுவார். இதற்கு நான் கூட இருக்கிறேன். தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை மட்டும் நாம் பார்த்து கொண்டால் போதும். வேற ஒன்றையும் நான் இது பண்ண வேண்டாம். தேவன் நம்மோடு கூட இருந்து விட்டால் எந்த சூழ்நிலையிலேயும் அவர் நமக்கு இந்த மரண இருளை போன்ற இப்படிப்பட்ட ஒரு கலக்கத்தை, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை நீக்கி விடுவார். வெளிச்சம் வந்த உடனே இப்படி சந்தோஷம் வருது பாருங்க. அப்படி வந்து அவர் வெளிச்சமா இருக்கார். அப்படினால அவர் அந்த மரண இருளின் மத்தியிலே இயேசு வெளிப்படும் போது இதெல்லாம் மாறிடும். கையில என்ன இருக்கா? கோலும் தடியும். ஒரு கோல் இருக்கு, ஒரு தடி இருக்கு. கோல் எதுக்கு, தடி எதுக்கு? இந்த ஆடுகள் அதெல்லாம் பார்க்குது. என்னுடைய மேய்ப்பன் கையில் ஒரு கோல் இருக்கு, ஒரு தடியும் இருக்கிறது. என்ன பிடிக்கிறதுக்கு நிறைய துஷ்ட சக்திகள் இந்த காட்டில் இருக்கிறது.
எப்பொழுதும் என்னுடைய கழுத்தில் வாய் வச்சிடும். ஆனால் என்னுடைய மேய்ப்பனுடைய கையில் ஒரு தடி இருக்கு. அதனால் என்னை தாக்க வருகிற எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் அடித்து கொன்று விடுவார், விரட்டி விடுவார், என்னை காப்பாற்றுவார் என்ற தைரியம். இதை பார்த்து என்னை ஆட்கொண்ட நாதர் இயேசுவின் கையில் ஒரு தடி இருக்கிறது. நாட்டில் பஞ்சம் வந்துட்டு எனவே என்ன செய்ய அப்படின்னு எண்ணுகிறோமா? அவருடைய கையில் ஒரு கோல் இருக்கு. மேலே இருக்கிற மரத்தினுடைய கிளைகளை இந்த கோல் வைத்து கீழே புல் பூச்சி ஒன்று இல்லை மேய்றதுக்கு மேலே இருக்கிற குலைகளை ஒடித்து போடுவார். கோல் வச்சிருக்கிறார். அவர் கையில் கோல் இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழுகின்ற வரைக்கும் எனக்கு துஷ்ட சக்திகளுடைய எதிர்ப்பு உண்டு. அவைகளை அடித்து விரட்ட இயேசு கையில கோல், என்னை மேய்க்கிற அவருடைய கையில கோல் இருக்கு. கோலியாத்துக்கு பின்னால நின்ற தாவீதை ராஜா அழைத்து வர சொன்னான். கொண்டு விட்ட போது அவர் பார்த்துட்டு, நீ சின்ன பையனா இருக்கியே, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறான், எவ்வளவு பெரிய ஆயுதங்கள்லாம் வைத்திருக்கிறான், நீ எப்படி ஏதாவதுக்கு முன்னால செய்திருக்கிறியா? அவர் கேட்டார். நான் ஒரு ஆடு மேய்க்கிற மனுஷன், என்னுடைய ஆட்டை பிடிக்க ஒரு தடவை சிங்கம் வந்தது. அந்த சிங்கத்தை ஆட்டை கிழிக்கிறது போல கிழித்தெறிந்தேன். ஒரு கரடி வந்தது, அப்படியே செய்தேன். சரி, அப்படியே அனுப்பும். அதனால் இந்த சத்த நாயம் மாத்திரம் உலகத்தில் எவ்வளவு பெரிய சக்திகளும் எழும்பலாம். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும், என் குடும்பத்தில் பல பாடுகள் நெருக்கடிகள் இருந்தாலும் தேவரே என்னோடு இருக்கிறேன். அப்படினால் இவைகளுக்கு நான் பயப்பட மாட்டேன் என்று சங்கீதக்காரனும் சொன்னார். இயேசுவை நமக்கு வழிகாட்டி, தேவ சுத்தமே பிதாவின் சுத்தமே நான் எப்படி செய்கிறபடினால் என்னை தனியே உட்கார வைக்கவில்லை, நானும் பிதாவும் ஒன்றாகவே இருக்கிறோம். இன்று கர்த்தருடைய பிள்ளைகளே கவனியுங்கள், தேவனோடு நாம் ஒன்றா இருக்கணும். தனிப்பட்ட ஆள் என்று எண்ணிவிட வேண்டாம், தனிப்பட்ட ஆள் என்று எண்ணிவிட வேண்டாம். ஊரில் ஒரு குடும்பம் என்று எண்ண வேண்டாம். நமது ஆண்டவராய் தேவனுக்கு ஒரு இன்னொரு பேர் உண்டு. என்ன பேரு? சேனைகளின் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், சேனைகளுக்கு தலைவர். அவர்கிட்ட ஒரு பெரிய சேனையா இருக்கிறது. அவசியப்பட்டா அனுப்புவார். கண்ணுக்கு தெரியாத ஒரு சேனர். அப்படினால் அந்த சேனைகளின் தலைவர் நம்மோடு கூட இருப்பாரானால் இந்த மரண இருளுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், இந்த பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நமக்கு அறிவிக்கிற காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட இருக்க நம்ம கவனமாக பார்த்தோம். சரியா பார்த்து அன்று அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன வார்த்தை இன்று நமக்கும் சேர்த்து சொல்லப்படுகின்றது. அவர்கள் உலகத்தின் கடைசி வரைக்கும் இருக்கவில்லை, இப்பொழுது நாம் இருக்கிறோம். அந்த பரம்பரை, அந்த வாரிஸ் இருக்கு. அவர்களுக்கு இந்த வார்த்தை, எனக்கும் உங்களுக்கும் அது உண்டு. அப்படினால் நாம் செய்ய வேண்டிய காரியம் சொந்தக்காரர் சொந்தக்காரர் படித்தவர் பெரிய ஆள் என்று எண்ணாமல் நாம் அறிந்த இந்த சத்தியத்தை, நாம் கற்றுக்கொண்ட இந்த வேத போதனை அவர்கள் கை கொள்ளும்படி சொல்லணும். கை கொள்ளாமல் வேதம் மறைக்கப்பட்டு போயிட்டு, வேதம் மறைக்க சாதாரண காரியம் கூட மறைந்து போயிட்டு. ஒரு பாஸ்டர் இடத்துல நம்ம பாஸ்டர் பேசினாங்க, அதாவது யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க என்று, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குற பாஸ்டர் என்று சொன்னார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தால் அந்த ஞானஸ்தானம் எதுக்கு? அந்த ஞானஸ்தானம் எதுக்காக கொடுக்குறீங்க? சபையில் மெம்பராக சேர்க்கிறதுக்கா? எதுக்கு கொடுக்குறீங்க? இல்லை, ஞானஸ்தானத்தை தான் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் எங்கே? சபையில் தான் சேர்ப்பார், ரட்சிக்கப்பட்டவர்களே கிடையாது. இன்றைக்கு வேத பண்டிதர்கள் எழுதுகிற நூல்களை படிப்பீர்கள் என்றால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவி பெற்று என்று எழுதுகிறார்கள், அப்படி போதிக்கிறார்கள்.
ரட்சிக்கப்பட்டு அடுத்த ஞானஸ்நானம், அடுத்த பரிசுத்த ஆவி, இப்படி சொல்றாங்க. அதனால் நாம் நன்றாக அறிந்து கொள்வோம். அல்லேலூயா. அறிந்த சத்தியத்தை, பெற்றுக்கொண்ட சத்தியத்தை பிறருக்கு தெளிவாக எடுத்துரைத்து அவர்களை கை கொள்ள வைக்கணும். அப்ப நம்மோடு கூட கர்த்தர் எப்பொழுது இருப்பார். இருப்பார். மோசேயினுடைய ஊழிய காலம் முடிவடைந்த போகிறது. ஆண்டவர் சொன்னார், ஆரோன் சொன்னது போல உன்னை நான் பூமியை விட்டு எடுத்துக்கொள்ள ஜனத்தாரோடு சேர்க்கப்பட போகின்றாய், ஆனபடினால ரெடியா. மோசே கேட்டார், ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் மேய்ப்பின் இல்லாத ஆடுகளை போல ஆயிடுவாங்களே, என்ன செய்? அப்போ ஆண்டவர் சொன்னார், நூனின் குமாரனாகிய யோசுவாவை அந்த ஸ்தானத்துக்கு நியமி என்று சொன்னார். யோசுவா அந்த பதவிக்கு வந்தபோது கர்த்தர் என்ன சொன்னார் பாருங்க. யோசுவா 1 அதிகாரம் 5 முதல் 9 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் பார்ப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசே என்ன சொன்னார்? உன்னில் இருக்கிற கனத்தில் கொஞ்சம் எடுத்து யோசுவாக்கு கொடு. ஆமா, அவனை டைரக்டா ஜெர்மனி பெற்றுக் கொண்டு அந்த ஊழியத்தை செய்ய சொல்லல. யார்கிட்ட சொன்னார்? உனக்கு அந்த ஜனங்களை நடத்தும் தலைவனாக, அதிகாரியாக உன்னை நான் நியமித்திருக்கிறேன், அதுக்குரிய கிருபை அதிகாரம் உனக்கு தந்திருக்கிறேன், அதுல கொஞ்சம் எடுத்து அவனுக்கு கொடு என்று சொன்னார். அல்லேலூயா. கொஞ்சம் உன்னிலிருந்து உனக்கு நான் தந்திருக்கிற கனத்தில் கொஞ்சம் எடுத்து அவனுக்கு கொடு. கொடுத்த போது அவர் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட போது கர்த்தராகிய தேவன் சொன்னார், தொடர்ந்து வாசிங்க. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். மோசேயில் இருந்து நான் மோசேக்கு கொடுத்த அதிகாரம், மோசேக்கு கொடுத்த கிருபை, இந்த இவைகளை நான் உனக்கு தந்திருக்கிறேன். அவன் மூலமாக உனக்கு தந்திருக்கிறேன். அதுபடியால மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். போதும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்ன சொன்னார் ஆண்டவர் யோசுவாவினிடத்தில்? இந்த ஊழியத்தை பொறுப்பேற்ற உடனே யோசுவாவுக்கு சொன்னார், மோசையோடு எப்படி இருந்தேனோ அப்படியே உன்னோடு கூட இருப்பேன். பயப்படாத. நீ தனிப்பட்ட மனுஷன் அந்த வேலை செய்ய முடியாது. இந்த மக்களை ஆண்டு கானானுக்குள்ளே கொண்டு போக முடியாது. ஆனபடியினால் நான் மோசேயினிடத்தில் எப்படி இருந்து ராஜாக்களை துரத்த, மேற்கொள்ள, அற்புதங்களை செய்ய, அடையாளங்களை செய்ய, பெரும் பெரும் காரியங்களை செய்து ஜனங்களை கானானுக்கு நடத்தினோ அந்த பிரகாரம் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் இல்லாமல் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் தேவன் நம்மோடு இருக்கணும். அப்போ சொன்னார், நீங்கள் இப்படி செய்தால் நான் உங்களோடு கூட இருப்பேன். எது வரைக்கும்? முடிவு. அது அன்றுள்ள அப்போ தான் அதிகாரம், இன்றைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி இன்னைக்கு நாங்கள் தகுதி இல்லை, அதனால் அந்த அதிகாரம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலருக்கு என்ன கட்டளை கொடுத்தார்? உலகத்தின் முடிவு வரைக்கும், கடைசி வரைக்கும் உங்களோடு இருப்பேன். அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த வாக்குத்தத்தம் எனக்கு உண்டு என்று எடுத்துக்கொள்ளலாம். தேவனுக்கு மகிமை. அன்பானவர்களே கவனியுங்க. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த செய்தியினுடைய முக்கியத்துவம் என்னென்றால், கர்த்தர் நம்மோடு இருக்கணும். மோசேயோடு இருந்தது போல, மோசேயை பற்றி என்ன எழுதியிருக்கிறது? ஒரு பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய பிள்ளையோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டார் மேல் என்று அவர் எண்ணினார். ஆமா, ஆனபடினால் மோசேயோடு இருந்தேன், ஆனபடினால் உன்னோடு இருப்பேன். நீ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்கள் அது ஒரு புருஷனாக இருந்தாய். உனக்கு எவ்வளவோ காரியங்கள் இருந்திருக்கலாம். தேவனுடைய காரியத்தில் உண்மையா இருந்தார். தேவனுடைய காரியத்தில் உண்மையா இருந்தான். இந்த காரியத்தில் எனக்கு சில பொறுப்பு உண்டு, தேவனுக்கு மகிமை, அதுல உண்மையா இருந்தார். ஆனபடினால இந்த மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று இந்த ஆலயத்தில் தேவதூதர்களைப் போல சில சின்ன பிள்ளைகள் இந்த பணியை செய்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லா காரியங்களையும் ரெடி பண்ணுகின்றார்கள். அதனால் தேவன் திருச்சபையோடு இருக்கிறார், ஊழியக்காரர்களோடு கூட இருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. மோசேக்கு ஒரு சான்ஸ் கிடைத்தது. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் இளவரசன், அடுத்து அரசாங்க நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் அவர் கைக்கு வரப்போகிறது. ஒரு அம்மா போதிச்சிருந்தாங்க, மகனே இந்த உலகத்தை விரும்பாதே, உலகத்தில் பெரிய ஆளாக எண்ணாதே, கர்த்தர் நமக்கு ஒரு தேவன் உண்டு, நமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, பரலோக ராஜ்யம். அதை மனதில் வைத்து வாழு. இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள். தேவனுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக நீ கஷ்டங்களை பாடுகளையும் சகிப்பாயானால் உனக்கு ஒரு மேன்மை இருக்கிறது என்று சொல்லிக் கொடுத்திருந்தார். ஆனபடினால் வயது வந்தபோது அவர் அதை தியானம் பண்ணினார். இந்த உலகத்தில் உல்லாசமாய் வாழ்ந்து கை நிறைய வாங்கி, இந்த உலகத்தில் சீரம் சிறப்பாய் வாழ்ந்து பெரிய ஆளாக ஆகி அப்படி இருப்பது சரியா? இல்லை, தேவனுக்காக நம்ம தியாகம் பண்ணி கொஞ்சமான நிலையில் வாழ்க்கை வாழ்ந்து நித்தியத்துக்கு போவது சரியா என்று எண்ணினார். மோசேயோடு தேவன் இருந்தார். அதைத்தான் யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுத்தார். மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன். உனக்கு நான் தந்திருக்கிற கனத்தில் கொஞ்சம் எடுத்து அவனுக்கு கொடு, ஜனங்கள் கீழ்ப்படிவார்கள், எதிராளிகள் அடக்கப்படுவார்கள், நான் என்னுடைய சித்தத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆனபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் அனைவருக்கும் இந்த அருள்கிற கர்த்தருடைய வார்த்தை, தேவன் என்னோடு, என்னுடைய சந்ததிகளோடு, என்னுடைய குடும்பத்தில் கையிடும் காரியங்களில் நான் பண்ணுகிற முயற்சியில் அவர் இருக்கிறார். அவர் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. இல்லை, அவர் இல்லாமல் குறுக்கு வழியை கையாடினால் அவர்கள் மேன்மை அடைய முடியாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். தேவனுக்கு மகிமை. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுபடியினால் இவைகளை மனதில் கொள்வார். அரசனாக இருக்க வேண்டிய மனிதன் இப்போ எங்கே காட்டில் வனாந்தத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன். எவ்வளோ பார்த்தீங்களா? தெரிஞ்சவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மனுஷனை பாருங்க எவ்வளோ பெரிய உயர்வு வந்தது, எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் இருந்தது, இதெல்லாம் விட்டுட்டு ஆடு மேய்ச்சிட்டு நடக்காம பாருங்க. அப்பவும் கர்த்தர் விடலை, ஜனங்களை வழிநடத்தக்கூடிய தலைவனாக தான் மாற்றினார். மறுபுறமாக கர்த்தர் வெளிப்பட்டார். தேவன் நம்மோடு கூட இருக்கணும். யோசுவாவோடு கர்த்தர் இருந்தபடியினால் ஜனங்களுக்கு அவர் அவருடைய சுதந்திர பாகத்தை பங்கிட்டு கொடுத்தார், அவர்களை முற்றுமுடியை கொண்டு சேர்த்தார் என்று நாம் காணுகின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே ஒரு சின்ன காரியத்தை நம்முடைய பார்வையில் ஒரு சொன்ன காரியம், மலையை பார்த்து பேச என்றார், மலையை பார்த்து கோல் கொண்டு அடிச்சிட்டார். அதனால என்ன ஆயிற்று? வாக்குத்தத்தம் பட்ட தேசத்துக்குள் போக முடியவில்லை, போகவில்லை, ஜனங்களை கொண்டு சேர்க்கவும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. அவ்வளவு பெரிய தேவ மனிதனுடைய பேருங்க எழுதியிருக்கு. அப்படினால் இன்று நமக்கு தருகிற ஆலோசனை என்ன? அன்பானவர்களே, வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் நாம் நடப்போம். ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை கை கொள்வோம். ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு சொல்லி தேவனுடைய மனுஷனாய தாவீதுக்கு ஒரு பெரிய ஆசை உண்டாயிற்று. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு கூடாரத்துக்குள்ளே கிடக்குது. நான் கேள்வி மரத்தினாலே மச்சு போகப்பட்ட வீட்டில் இருக்கிறேன். அப்படிப்பட்ட படுக்கையில படுத்திருக்கிறேன். தேவனுடைய பெட்டியோ கூடாரத்தில் நடக்கும். அப்படினால அந்த ஆலயம் கெட்டும் வரைக்கும் நான் இதில் ஏற மாட்டேன் என்றெல்லாம் சொன்னேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கற்பப்பிறப்பாகிய சாலமும் கெட்டும், அப்படினால் நீ கட்ட வேண்டாம். அதற்கு காரணத்தை சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இவர் என்ன நினைத்தார்? பையன், என்னுடைய மகன் சின்ன பையனாக இருக்கிறான், அவருக்கு இதில் ஒரு அனுபவமும் கிடையாது,
வாய்ப்பில்லை. அனுப்பி அந்த ஆலயம் கட்டுவதற்கு என்னென்ன பொருள் வேணுமோ அவ்வளவு நான் சகோதரித்து வைப்பேன் என்று அத்தனையும் எல்லாம் வாங்கி வைத்தார். ஆலயத்தை என்பதை அசம்பிளி தான் பண்ணணும், சேர்க்க எனக்கு கிட்டத்தான் செய்யணும், மற்ற எல்லா பொருளும் வாங்கி வைத்தார். தேவனுக்கு மகிமை. மகனை கூப்பிட்டார். அந்த காலத்தில் கூப்பிட்டு என்ன சொல்லியிருப்பார்? மகனே, கவலைப்படாதே, ஆலயம் கிட்டுவதற்குரிய எல்லா பொருளும் எல்லாம் இருக்கு, உனக்கு ஒன்றும் குறைவில்லை, எல்லாம் வச்சது, நீ சந்தோஷமாக என்று சொல்லியிருப்பாரா? என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? தேவனாய் கர்த்தருக்கு மகிமை. உத்தமகுமாரனாகிய சாலமோனே, உன் தேவனாய் கர்த்தரை உத்தம இதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவிப்பானால் அவர் உன்னோடு கூட இருப்பார். உன்னோடு கூட இருப்பார். நீ அவரை விட்டு விட்டால் என்றைக்கும் அப்பா பொருள், அப்பா சம்பாதித்த பொருள், வீடு வாசல், அது இது, அதில் நான் படிச்சிருக்கிறேன், பெரிய நிலைக்கு போயிடுவேன். கர்த்தர் கூட இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் ஆலோசனை தரணும். அல்லேலூயா. அதுல தான் ஜெயம். அதுல ஜெயம் போல இருந்தாலும் அது ஜெயம் இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். தேவனுக்கு மகிமை மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்தபடினால 7 வருஷம் மீதியானியருடைய கையில் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டார். அவர்கள் கொடுமை பண்ணினார்கள். ஒன்றும் செய்ய முடியாது. இவர்கள் பயிரிட்டால் அவன் ஆடு மாடு கொண்டு அழிச்சு போடுவான். வாழ முடியாது. அதுக்காக குகைகளை வீடாக கொண்டு அதுக்குள்ளே மறைந்திருந்து வாழ்ந்தார்கள். ஒன்றும் செய்ய முடியாது. அவனுடைய ஆட்சிக்குள்ளே இருந்து அவ்வளவு வேதனைப்பட்டார்கள். கர்த்தரை நோக்கி அந்த ஜனங்கள் கதறினார்கள். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களுக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்தினார். நீங்கள் உங்களை எகிப்திலிருந்து இவ்வளவு அருமையாக அழைத்து வந்தார் ஆண்டவர். அந்த அடிமைத்தனம் விடனே ஆக்கினாரு. இது என்ன அடிமைத்தனம்? அப்படினால் நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் செயல்பட்டு விட்டீர்கள். அப்படினால் அவர் கைவிட்டு விட்டார். இப்போ துன்மார்க்கம் உங்களை ஆளுறான் என்று சொன்னார். அப்புறம் தேவனே வந்து அங்கே கிதியோனிடத்தில் பேசுகிறார். பேசி, நீ அமலேக்கியரோடு யுத்தம் செய்ய புறப்படு, நான் இஸ்ரவேல் ஜனங்களை அவனுடைய கையில் இருந்து விடுதலையாக்குவேன், விடுதலையாக்கி உங்களுக்கு ஜெயத்தை தருவேன் என்று சொன்னார். நம்ப முடியாது. அவன் பெரிய சேனையா இருக்கிறான், இது ஒரு சின்ன கூட்டம். அப்போ சொல்லுற, ஆண்டவரே, எப்படி எப்படி யுத்தம் செய்து மேற்கொள்ள முடியும்? என்னுடைய கோத்திரத்தில் என்னுடைய குடும்பம் ரொம்ப சின்னது. என்னுடைய வீட்டில் நான் கடைக்குட்டி பையன், இளைய பையன், ஒரு தகுதியும் கிடையாது, எனக்கு பலமும் கிடையாது. நான் என்ன செய்வேன்? கர்த்தர் சொன்னார். அதுதான் நான் இப்போ தியானிக்கிறோம். நான் உன்னோடு கூட வருவேன். நான் உன்னோடு கூட வருவேன். சேனைகளுக்கு தலைவன் நான் உன்னோடு கூட வருவேன். அந்த சேனை என்னோட கூட தான் வரும். ஒரே மனிதனை முறியடிக்கிறது போல மீதியானியர்களை முறியடிப்பாய் என்று சொன்னார் என்று நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிக்கும் போது இங்கே ஒரு குறிப்பு வாசிக்கலாம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ, மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். தகப்பனுடைய வீட்டிலே நான் சிறியவனும் இளையவனுமா இருக்கிறேன். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். போதுமா? தேவனுக்கு மகிமை. எப்படி நம்புவது இந்த வார்த்தை? இந்த வார்த்தை எப்படி நான் நம்பி செயல்படுவது? கோத்திரத்தை பார்த்தால் எல்லாம் சின்னது, வீட்டில் பார்த்தால் இளையவன், எனக்கு பலமும் இல்லை. அவனை அனுப்புகிறது நான் அல்லவா? உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு போ என்று சொன்னார். கொஞ்சம் பலம் தான் இருக்கு, அவருக்கு தெரியும். நீ போ, ஆனால் ஒன்று நான் கூட வருவேன். நீங்க கூட வருகிறேன். ஓகே, தேவனுக்கு மகிமை. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் என்று எண்ண வேண்டாம். நாம் அடைய வேண்டிய காரியம், இயேசு நம்மோடு கூட இருக்கணும். அவர் இருந்து விட்டால் அந்த இடத்துல வெற்றி, அந்த இடத்துல ஜெயம் உண்டாகும்
என்று வேதம் சொல்லுகிறதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கொஞ்ச பலத்தோடு போ என்று சொன்னார். இன்றைக்கு தேவனை பின்பற்றி வருகிற நமக்கு ஒரு சிறிய வேலை தந்திருக்கின்றார். நம்மை பிழைப்பூட்டுகின்றார். நமக்கு குடியிருப்புகளை தருகின்றார். அருமையான சபையை தருகின்றார். எல்லாம் செய்கின்றார். இதுக்கு இடையில எதையாவது ஒரு வழியை சொத்திர திறந்து வைப்பான். இப்படி போனால் அப்படி ஆயிடலாம், நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம், பெரிய ஆளாயிடலாம் என்று செய்வான். அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொன்னது. எபிரேயர் முகர்த்தா எழுதும்போது அவர் இப்படி சொன்னார். எபிரேயர் 13:5 வாசிக்கும் போது இங்கே என்ன சொல்லப்படுகிறது பாருங்க, வாசிக்கலாம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இப்போது இருக்கிறீங்க இல்லையா, இது போதும் என்று எண்ணுங்க. பணம் இருக்கலாம், பண ஆசை வந்துடாம, பண ஆசை வந்து அப்படி எப்படி ஆயிடலாம் அப்படி. பண ஆசை இல்லாமல் இருக்கிறவைகள் உங்களை வச்சிருக்கேன்ல, அந்த நிலையில உங்களை நான் பட்டினியா போட்டேன்னா உங்களை நடத்துறேன்ல, ஆனப்படினால உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. எப்படி சொல்லி பார்த்தீங்களா? இருக்கிறவர்கள் போதும், மேற்கொண்டு இல்லாதவர்களுக்கு மேல கையை நீட்டாது. தேவனுக்கு மகிமை. நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே, கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்காருல. இது வரைக்கும் உலகத்தின் முடிவு வரைக்கும், முடிவு வரைக்கும் இருப்பேன். நம்மளோட கூட நம்முடைய சந்ததிகளோடு இருப்பார். இப்ப அதான் நடக்குது. அப்போஸ்தலர் சொன்னார், அவருடைய சந்ததிகளா நாம. இப்ப நமக்கு சேர்த்து அந்த வசனம் எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆசை, அதை பார்த்து இதை பார்த்து அவங்களை பார்த்து இவங்களை பார்த்து ஆசை. ஒரு அம்மா இந்த மோர்விக்கு வருவாங்க, மோர்வி பக்கத்தில் தருவாங்க. அங்கே பலதரப்பட்ட மக்களை பார்ப்பாங்க, பெரிய வீட்டை பார்ப்பாங்க, அவங்களுடைய ஆடம்பரத்தெல்லாம் பார்ப்பாங்க. எல்லாம் பார்த்து நமக்கு இப்படி ஆகணுமே மோர் தான் வைக்கிறாங்க. தேவனுக்கு மகிமை. அப்படியே உங்களுக்கு கற்பனை போச்சுது. அன்றன்றைக்கு உள்ள காசுகளை மீதி சேர்த்து வச்சு நான் ஒரு நல்ல உயர்ந்த பட்டு சேலை வாங்கி அதை கட்டி கொண்டு 4 ஒரு மெத்தில் அவங்க அப்படி ஆட்டம் இப்படி நான் நடிச்சுக்கிட்டு போவேன். அப்படி தலையில் இருக்க பானை மறந்துட்டாங்க. தலையில் இருக்க பானை மறந்துட்டாங்க. அவங்க இப்போ அப்படியே ஆயிட்டு மாதிரி போட்டு ஆக்சிடென்ட் பண்ணி உடம்பு அசைக்கி ஆட்ட கையை வைத்து இப்படி நடப்பேன். கடைசியில் பார்த்தா புத்தகங்களுக்கு பானை உடஞ்சி போயிடுச்சு, எல்லாம் போச்சு. ஒன்றும் இல்லை. சாயங்காலம் போனால் ஒன்றும் கிடையாது, சாப்பிடுறது. இருக்கிறது போதும் என்று இருங்கள். இருக்கிறதையும் உடைச்சு போடவா? தேவனுக்கு மகிமை. இப்படி போனால்தான் நம்முடைய ஆத்மீக நிலைமை சரியா இருக்கும் என்று இயேசு அறிந்திருக்கிறபடியினால் அந்த நிலையிலே நம்ம நடத்துகிறார். அப்படி நடத்துவார். அதில் ஆண்டவரே அதான் ஜெபமண்ணை கற்றுக் கொடுத்துட்டார். ஜெபமண்ணை கற்றுத்தாரும் ஐயா, அன்னன்னைக்குள்ள ஆகாரத்தைகளுக்கு அன்னன்னு தாருன்னு ஜெபமண்ணை சொன்னார். ஜெபம் பண்ண வேண்டிய விதம் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அன்பானவர்களே, நான் சொல்லுகிற இந்த உபமானங்கள் இருக்கிறது அல்லவா, நீங்கள் சிரிக்கிறதுக்காக இல்லை, இதை உணர்வுடையருக்கு தான் சொல்கிறேன். உணர்வுடையருக்கு தான் சொல்கிறேன். நம்மளை எப்படி வச்சிருக்காரோ அப்படியே நாம் இருப்போம். நான் உன்னோட இருப்பேன் என்று சொல்லிவிட்டார் அல்லவா, இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே, மாறினதுக்கு கவலைப்பட. அப்பா பெரிய பணக்காரன் வீட்டில் இருக்காரு, நான் பார்த்துக்கிட்ட மக்களே என்று சொல்லியாச்சு, மாறி கவலைப்பட்டு நடக்கிறது. தேவனுக்கு மகிமை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனிப்போம். அநேகர் இப்படிப்பட்ட ஆசைக்கு இடம் கொடுத்து அநேக தீமைகளினால் வருத்தங்களினால் தங்களை உருவ குத்திட்டார். அப்படி ஆகப்பட்டு அதில் இதில் பேர குறுக்குழி காட்டுறாள், இவ்வளோ போட்டால் இவ்வளோ வரும், இவ்வளோ வரும், இவ்வளோ வரும் என்று நாம் அதில் ஒன்றும் படிக்கலை. அப்படி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டி கடைசியில் லட்சக்கணக்காக இழந்தவர்களும் உண்டு.
தெரியுமா உங்களுக்கு? தேவனுக்கு மகிமை. அது ஒரு ஆசை. ஆசையை காட்டி இப்படி இருக்கிறத விட அப்படி ஆயிடலாமே, வாடகை வீட்டில் இருக்கிறத விட ஒரு பெரிய வீட்டை போடலாம், சொந்த வீடு, இப்படியெல்லாம் ஆயிடலாமே, ஏன் இப்படி இருக்கிறீங்க சொல்லுவாங்க. சரி, ஒரே குறிக்கோள், கர்த்தருக்கு சுத்தமானது என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு சுத்தமானது இதை செய்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பாரா, தொடர்ந்து இருப்பாரா என்கிற எண்ணத்தை நாம் சரியாக மனதில் வைத்துக் கொண்டு நாம் நடக்கணும். இப்படி அருமையாகத்தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நமக்கு அன்றைக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தந்து நம்ம நடத்துகிற தகப்பனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தேவ கிருபையை பற்றிக் கொள்வோம், தேவ கிருபையை பற்றிக் கொள்வோம். கர்த்தரை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் பெற்றிருக்கிற சத்தியத்தை பிறர் சொல்லும் போது இப்போதான் நம்ம தான், அப்போ அப்படியா நமக்கு தான் தெரியாது, நம்ம தான் இப்படி இருக்கிறோமா என்கிறார்கள். அறிந்து கொண்டு அதுதான் சொன்னது, கற்று நிச்சயத்தவைகளில் நிலைத்திருங்க, ஆடிடக்கூடாது. இதுதான் சத்தியம். தேவன் நமக்கு அருள் இருக்கிற வார்த்தை பிறர் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில தினமும் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா, கண்ணை முடித்ததில்லை, கண்ணை மூடும்போது இருக்கிறாரா என்கிறதை மட்டும் தெரிந்து கொள்ளணும். நேற்று மாதிரி இல்லையே, நேற்று மாதிரி தேவலம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, இப்படி இருக்குது, உடனே அதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி தான் சரி பண்ணிடுங்க. ஆண்டவர் பழைய நம்ம ஆட்கொள்வார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு வசனம் மட்டும்தான் வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 16வது சங்கீதம் 8-9 வசனங்களை வாசித்து விடுங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்பொழுது கோயிலுக்கு வரும்போது மாத்திரமல்ல, குடும்ப ஜெபத்தில் மட்டுமல்ல, எப்பாவது அல்ல, கர்த்தரை எப்பொழுதும் கடுமைனால சமையல் பண்ணாலும் சரி, வீட்டை பொறுக்கினாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எங்கேனாலும் சரி, கர்த்தரின் கடுமைனால நான் வெளியே போனால் அவர் எனக்கு முன்னால் போகிறார். நாங்கள் 2 வருஷமாக இந்த ஊழியத்தை தான் செய்தோம். 2 வருஷமா இந்த டவுன்களில் கோயம்புத்தூர், சேலம், மதுரை மற்ற பெரிய டவுன்கள் எல்லாம் வேலை அப்படி தான், எல்லாருமே அப்படி தான் ஆரம்பித்தது. தேவனுக்கு மகிமை. கோயம்புத்தூரை பற்றி கர்த்தருக்கு சொல்லும்போது, நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி என்ன திசையில் போய் இப்படி என்று எங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துருந்தார். அப்போ கர்த்தர் பேசும்போது அதை வரைபடமாக நோட்டில் மேப் போட்டு வைத்து கூட நாங்கள் போகிறது. அப்போ ஊழியம் அப்படி தான் செய்தோம். சபை கட்டலை. அப்போது தமிழ்நாட்டில் சபை கிடையாது. நாங்கள் 2 பேர் தான் அந்த ஊழியத்தை செய்துக்கிட்டு இருந்தோம், புதிய சிலையமாக. தேவனுக்கு மகிமை. அப்படி வெளியே வந்தோம். ரொம்ப அதனால் சொல்லுகிறத பார்த்தா அந்த வீட்டில் ஒரு பெண் தான் இருக்காங்க. புருஷன் கொலை குற்றத்தில் அகப்பட்டவர் என்று கொலை செய்யவில்லை, ஆனால் நண்பர்களோடு சேர்ந்திருந்தபடினால் அவர்கள் செய்ததில் இவரை போலீஸ் தேடுகிறது. நம்ம அழுது ஜெபம் பண்ணுகிறாங்க. அப்போ கர்த்தர் சொன்னார், போய் இந்த வார்த்தையை அந்த வீட்டில் சொல்லணும். எப்படி போகிறது என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு போனால் டைரக்ஷன் மெயின் ரோட்டை விட்டு இப்படி சைடில் இறங்குது. கர்த்தர் சொன்னார், நீ போகும்போதே உங்களை வரவேற்பார். அந்த பெண்ணு வெளியே வந்து, ஐயா எங்கள் வீட்டுக்கு தான் வர்றீங்க, வாங்க. போய் கதை சொன்னோம். அந்த காரியம் சால்வ் ஆகி வந்தது. அங்கே பின்னர் சபை எழும்பிட்டு, அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே வண்ணமாக, அதாவது நான் வெளியே போகிறோம் என்றால் கர்த்தர் நமக்கு முன்னாலே செல்லது. இங்கே பேசுகிறது மட்டுமல்ல, நான் போகும்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு வழிகாட்டி கொண்டே முன்னாலே செல்லணும், நான் பின்னால் போகணும். அந்த பிரசன்னம் நமக்கு தெரியணும். லேலுயா, கர்த்தர் நம்மோட இருக்கிறாரா எங்கே நமக்கு தெரியணும். அப்படினால கர்த்தர் என்னுடைய கண்மனால் நிறுத்தி, கர்த்தரை எப்பொழுதும் என் கண்மனால் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால், அது மாத்திரமல்ல, அவர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. போதும் போதும். தேவனுக்கு மகிமை. யார் சொல்ல முடியும்? கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ, கண்ணுடினால் முன்னாலே நிற்கிறாரோ, வலது பக்கத்தில் இருக்கிறாரை காணுகிறார்களோ, அதுக்கு அசைக்கப்பட மாட்டார். அவரோட கர்த்தர் இருப்பார். கர்த்தர் இருப்பார். நம் அனைவரோடும் கர்த்தர் இருக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களை மனதில் எடுக்காதீர்கள். கவலையோ, பாரமோ, துன்பமோ, துக்கமோ, தொல்லையோ
உலக ஆசாவாசமோ நேசமோ இச்சைகளோ ஒன்றையும் மனதில் கொள்ளாதீர்கள், அதை அவர் விரும்ப மாட்டார். அப்படிப்பட்ட இடத்தில் அவர் இருக்கவும் மாட்டார், போயிடுவார். அப்படினால் அப்படி இல்லாதபடி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கட்டும். நமக்கு தெரிந்தவர்கள் அருமையானவர்களுக்கு நாம் தேவனுடைய கட்டளை சத்தியத்தை சொல்ல தவற வேண்டாம். சொல்லுகிறது மாத்திரமல்ல, அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசிப்போம். அப்பொழுது மோசையோடு இருந்தது போல நம்மோடு இருப்பார். என்னை அவர் தனியே இருக்க விடவில்லை என்று சொன்னது போல நம்மோடு கூட இருப்பார். கர்த்தரமை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 A, தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 89313126 மற்றும் 94895299462.